சாப்பாடு சாப்பிட்டே பிரபலமாகலாம் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கை கொண்டு வந்தது ஃபுட் விலாகர் இர்ஃபான். அவர் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. என்ன அந்த சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளாம் யூடியூப்பில் என்ன கண்டென்ட்டு போடணும் அப்படின்னு தெரியாத நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நான் சாப்பிட்டே நான் பெரிய ஆளாகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதித்தவர் தான் இர்ஃபானு. இவர் அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டுவார். இந்த டைம் புதுசான சர்ச்சை கிடையாது, பழைய சர்ச்சையில் தான் மாட்டியிருக்காரு. இவர் தன் மனைவி ஆசிபாவோட 2024 துபாய் போயிருக்காரு. துபாய் போனவர் அங்கே அவங்க ஒய்ஃப் கன்சீவாக இருந்தது. பாலினத்தை அறிகிற டெஸ்ட், அதாவது குழந்தை கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற டெஸ்ட்டு பண்ணியிருக்காரு. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல்லாகவே ஒரு விலாகாக எடுத்து இவர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இவரோட பேஜில் துபாய், சிங்கப்பூர் இதை மாதிரி கண்ட்ரிலாம் இதை மாதிரி குழந்தை பாலினத்தை அறியறது சாதாரண விஷயமா இருக்கும், அதேமாதிரி லீகலான விஷயம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இது இல்லீகலான விஷயம். குழந்தையோட பாலினத்தை அறியறதுன்றது இல்லீகல். ஏன் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் பெண் குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை குழந்தையிலே அழிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக இந்தியாவில் அதை சுத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க. அது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டு இருக்குது. சரி, இவர் துபாயில் இதை டெஸ்ட் பண்ணதால் இவர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் அது தவறான செயல். ரிப்போர்ட்டில் வந்த மாதிரி ஜூலை மாதம் இவருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் நலவாழ்வுத்துறை பாலின தேர்வு சட்ட மீறுதல் தொடர்பாக இவருக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. இதை பார்த்த இவர் 2024 மே மாதம் 22 தேனாம்பேட்டையில் இருக்கிற மருத்துவ மற்றும் நலவாழ்வுத்துறை அதிகாரிகளை போய் நேரில் சந்தித்து இவர் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அப்லோட் பண்ணார் இல்லைங்களா, அந்த பாலின தேர்வுக்கான ஒரு வீடியோவை, அதையும் இவர் டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டெலீட் பண்ணதுக்கப்புறம் இவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, இதை மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை மீண்டும் வலுப்பெற்று இருக்குது. மன்னிப்பு கேட்டது மட்டும் பத்தாது, சட்ட ரீதியாக இவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறைக்கு மனு அனுப்பியிருக்காங்க. இந்த மனுவை விசாரித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 வாரத்துக்குள்ள சென்னை உச்சநீதிமன்றத்திலிருந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வந்திருக்குது. போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.